ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ரங்கோலி சேனலுடைய சமையல் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமம்மி சமையல் அப்படின்ற டாபிக் கீழே தான் வருது. ஸோ அனுமம்மி சமையல் சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய், அதாவது வீட்டிலேயே எப்படி சுலபமாக நெய் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்த விடையுமே நெய் ரொம்பவே நல்லது. என்னதான் நம்ம கடையில் காஸ்ட்லியான நெய் வாங்கினாலும் ஸோ அது எந்த ப்ராசஸில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரியாது. பட் அதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அது சுத்தமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போவுமே வீட்டில் செய்கிற நெய்க்கு ஒரு தனி டேஸ்ட் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான நெய்யை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நாம் சுலபமாக வீட்டிலே நெய் காய்ச்சிக்கிறதுக்கு பொதுவாக நம்ம 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலை நல்லா காய்ச்சி அதனுடைய ஆடையை சேகரித்து பின்ன அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்குறது. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலை உர ஊற்றிட்டு பின்ன அந்த தயிரை கடைஞ்சி அந்த வெண்ணெயை எடுத்து அதை நம்ம உருக்கி நெய்யாக்குறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பால், நல்ல சத்தான நெய் கிடைக்க நம்ம நாட்டு மாட்டு பாலை யூஸ் பண்ணுங்க. இது நான் டெய்லி வாங்கக்கூடிய 1/2 லிட்டர் பால். இந்த பாலை நாம் மிதமான சூட்டில் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் பொங்கி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம். கொஞ்ச நேரம் சுண்டட்டும். ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் மிதமான சூட்டில் பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாலை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பால் மேலே ஆடை நல்லா கட்டியிருக்கு பாருங்கள். நல்ல ஆடை கட்டின பாலை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆடை நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம இப்படி ஒரு சின்ன ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணுறதை விடையுமே ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணால் நம்மளால் அதை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு கண்டெய்னரில் அந்த ஆடையை நம்ம போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுடைய ரேக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ இப்படி நம்ம ரெகுலராக காய்ச்சிற பாலில் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த 1 மந்தில் நான் 2 கண்டெய்னர் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாம் நெய் காய்ச்சறதுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் முன்னாடியே இந்த கண்டெய்னரை நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடையெல்லாம் நல்லா உருகி சாஃப்டாக நல்ல ஒரு பதத்துக்கு வரும். அப்போ தான் இதை நம்ம ஈஸியாக மிக்சியில் விப் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளால் விப் பண்ண முடியாது. ஸோ அது நல்ல சாஃப்டான பிறகு தான் நம்ம விப் பண்ண முடியும். நெய் எடுக்கிறதுல முதல் ஸ்டெப்பே நம்ம ஆடையை விப் பண்ணி அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறது தான். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது சில்லான ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்ஸும் தான். அடுத்து நமக்கு தேவைப்படுறது மிக்ஸி தான். அதுலேயும் முக்கியமாக இந்த விப்பிங் பிளேட். நம்ம மிக்ஸி வாங்கும் போதே அந்த செட்லேயே இந்த பிளேட் வரும். இந்த பிளேடை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஆடையை விப் பண்ண போகிறோம். இப்போ நாம் மிக்ஸி ஜாரை லோட் பண்ணிக்கலாம். மிக்ஸியோடைய பாதி அளவுக்கு நாம் ஆடையை எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கிளாஸ் நல்ல சில்லான ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். தொடர்ந்து நம்ம வெண்ணெய் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஐஸ் வாட்டருடைய சில்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அந்த நேரத்தில் இப்படி ஒரு 8லிருந்து 10 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டருடைய சில்னஸை நம்ம நல்ல ஹையாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம அதில் வெண்ணெயை ஈஸியாக எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரை நாம் எப்போவுமே ஒரு 3/4 பாகம் ஃபில் பண்ணால் போதும். மீதம் 1/4 பாகம் ஃப்ரீயாக இருக்கட்டும். மிக்ஸி ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விப் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக நம்ம மிக்ஸி ஸ்விட்சை ரைட் சைடில் தான் திருப்புவோம். 1 2 3 அப்படின்னு நம்ம ஸ்பீடு வச்சுப்போம். பட் ஆனால் விப்பிங்க்கு நம்ம ஸ்விட்சை லெஃப்ட் சைடு தான் திருப்பணும். ஸோ லெஃப்ட் சைடு திருப்பி நம்ம தொடர்ச்சியாக ஒரு 1 to 2 மினிட்ஸ் அடிச்சுட்டு திருப்பி ஒரு கேப் விட்டுட்டு
திருப்பி அகெயின் 1 to 2 minutes நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா விப்பாகும். வெண்ணெய் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் மிக்சியோட நாய்ஸை மியூட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ அந்த நாய்ஸில் சேஞ்ச் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 3 to 4 times விப் பண்ண பிறகு மிக்சியுடைய நாய்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சவுண்டை வச்சு நமக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், வெண்ணெய் ரெடியாகி வந்துருச்சு. நல்ல திக்காக கெட்டியாக வந்திருக்கு. இது இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஊற்றின ஐஸ் வாட்டரே காரணம். நல்ல சில்லான ஐஸ் வாட்டர் ஊற்றுறதுனால தான் இப்படி நல்லா திக்காக இருக்குது. இல்லைன்னா அது ரொம்பவே குழன்னு க்ரீமியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ஐஸ் வாட்டர் ரொம்பவே சில்லாக இருந்ததுனால தான் இப்படி நம்ம வெண்ணெயை ஒரு பால் மாதிரி உருட்டி எடுக்க முடியுது. இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளால் எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெண்ணெயையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். நம்ம நெய் காய்க்க போகிற வாணலியிலேயே வெண்ணெயை சேர்த்து வச்சுக்கலாம். அது இரும்பு வாணலியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. வெண்ணெயை ஃபுல்லாக அடித்து எடுத்த பிறகு இந்த மோர் மாதிரி இருக்கிறத கீழே ஊற்றிடலாம், யூஸ் பண்ணக்கூடாது. நாம் வச்சிருந்த 2 கண்டெய்னர்லேருந்து எல்லா ஆடையையும் வெண்ணெயாக கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெய் காய்க்க ஆரம்பித்தாச்சு. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா வெண்ணெயும் உருகி பால் போல் நல்லா கெட்டியாக வரும். வெண்ணெய் ஃபுல்லாக உருகியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. அடுப்பு ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா தீ ஆரம்பிச்சிரும். ஸோ சிம்மிலேயே இருக்கட்டும். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். நெய் நல்லா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பாலுடைய கசடு இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். இந்த பாலுடைய கசடு இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் மாறும். ரொம்பவே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா தீஞ்சிரும். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் கரெக்டான பதம். அந்த பாலுடைய கசடு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நாம் ஒரு பிடி முருங்கைக்கீரையை இதில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் நல்லா கொப்பளிச்சிட்டு இருக்கு பாருங்கள். முருங்கைக்கீரையை போட்ட உடனே தாளிப்பு மாதிரி நல்ல சத்தம் வரும். ஸோ அதுதான் நெய் நல்ல காஞ்சதுக்கான அறிகுறி. நெய் நல்லா கோல்டன் எல்லோ கலரில் வந்திருக்கு. இப்போ நெய் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நாம் அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த கசடையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு இந்த கசடை தூக்கி போட்டுருங்க, சாப்பிட வேண்டாம். நெய் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் நாம் நெய்யை ஊற்றி வச்சுக்கலாம்.
ரொம்ப நாளைக்கு நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, நல்ல சுவையான ஆரோக்கியமான நெய் தயார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.